எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசவே மாட்றாங்களா, ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க. இது லீயும் கவனிச்சுட்டு, என்னடா ஏன் அவன் உன்கிட்ட பேச மாட்றா அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, அது தெரிஞ்சா நான் ஏன் குழப்பத்தில் இருக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஒரு வேளை அவளுக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன், பீரியட்ஸ்னாலே பொண்ணுங்க இப்படி தான் விசித்திரமாக நடந்துப்பாங்க அப்படின்னு லீ சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன செய்கிறான், ஹீரோயினுக்காக சுடு தண்ணி சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறான். ஹீரோயின் உடனே இதெல்லாம் எதுக்கு எனக்கு கொடுக்குற, இல்லை உனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைல்ல அதான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னப்பா நான் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறியா, சரி அப்படின்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசணும், உனக்கு தெரியும்ல பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அவள் கேட்குறா. நான் உன்கிட்ட பொய்யே சொன்னதில்லையே, நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, இங்கே பாரு ஊஜிகா, மனுஷங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு சீக்ரெட் இருக்கும், அதே மாதிரி எனக்கும் சீக்ரெட் இருக்குது, நானானுக்கும் சீக்ரெட் இருக்குது, உனக்கும் சீக்ரெட் இருக்குது. ஆனால் அது உன் சம்மந்தப்பட்ட சீக்ரெட்னா அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ரகசியத்தை நீ மறைக்கிறியா? இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை ஹன்ஃபை. எதுவும் இல்லையா? அப்புறம் எதுக்கு எனக்கு தெரியாமல் நீ ஷெனியூவை போய் மீட் பண்ணுற? அதோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் எங்கள் அப்பாவை கூப்பிடவே இல்லை, நீ தான் எங்கள் அப்பாவோட நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணியிருக்க. எங்கள் அப்பாவோட நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது? அதோட நீ எதுக்கு என்ன ஒரு மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. உண்மையை சொல்லு ஊஜிகா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இதெல்லாம் பண்ணுறியா, இல்லை வேறு ஏதாவது மோட்டிவா அப்படின்னு கேட்க, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் எனக்குள்ளே வேறு எந்த மோட்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படியுமே ஹீரோயினுக்கு கோவம் வருது. என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேல்ல அப்படின்னு கோச்சிட்டு ஹீரோயின் போய் வேறு பிளேஸில் உட்காந்துக்க ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உடனே ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான், இந்த நானான் எதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்கிறா, நானானுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இவன் என்ன செய்கிறான்னா லீ கிட்ட வந்து கேட்குறான், லீ போன வருஷம் செப்டம்பர் 23 நான் எங்கடா இருந்தேன் அப்படின்னு கேட்குறான். எனக்கு காலையில் என்ன சாப்பிட்டேனே ஞாபகம் இல்லை, என்னை போய் போன வருஷம் நடந்ததெல்லாம் கேட்குறியோ போடா அப்படின்னு லீ சொல்ல, அதோட ஹீரோ என்ன செய்கிறான், அவனோட அக்கா கிட்ட வந்து விசாரிக்கிறான். அக்கா போன வருஷம் 23 நான் எங்கக்கா இருந்தேன், என்னக்கா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்க, எதுக்குடா போன வருஷத்தை பற்றி இப்போ கேட்குற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்க டைரெக்டாக ஹீரோவோட அக்கா கிட்ட வந்து, அக்கா உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே தனியாக வந்து பேசுகிறாங்க. அப்போ இவ கேட்குறா, அக்கா ஊஜிகாவுக்கு வேற பொண்ணுங்க யாரு கூடயாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா அந்த மாதிரி எதுவும் இல்லைம்மா அப்படின்னு இவங்க சொல்ல, நல்லா யோசிச்சு சொல்லுங்கக்கா அப்படின்னு நானானோட ஃபோட்டோவை காமிச்சு, நானும் ஊஜிகாவும் முன்னாடியே பெஸ்ட்டு ஃப்ரெண்டா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, அவங்க சிரிச்சுட்டேன், இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. சரி ஹன்ஃபை, உன்கிட்ட ஒரு விஷயத்த ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணுற அளவுக்கு அவன் அவ்வளோ ஒர்த்தும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, என்னை டேமேஜ் பண்ணுறதே வேலையாக வச்சிட்டு இருப்பியா அப்படின்னு ஹீரோ வரான். எல்லாமே ஒன்னால தாண்டா வந்தது, போய் அவகிட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு அந்த அக்கா அங்கேருந்து போக, நீ எதுக்கு இங்கே வந்து என்னை பற்றி என் அக்கா கிட்ட இப்படி விசாரிச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, என்னன்னு தெரியல, நானான்னு என்கிட்ட சொன்னான் நான் உன்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாது தள்ளி இருக்கணும்னு. அதுக்கான ரீசன் கேட்டால் அவள் சொல்லவே மாட்றா, என்ன ரீசன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எனக்கும் அதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் டேவே போய் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல அந்த ரெஸ்டாரண்ட் வாசல்லே நின்றுட்டு, இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேனா, எனக்கு தான் ஞாபகமே வரமாட்டுதோ அப்படின்னு சொல்லி வெறிக்க அந்த ரெஸ்டாரண்ட்டையே பார்த்துட்டு இருக்கான். இப்படியே நைட் ஆகிடுது. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரே வந்து, தம்பி இப்படி வாசல்லே உட்காந்துட்டு இருக்காத, யாராவது பிச்சைக்காரன் நினச்சிட போகிறாங்க, கிளம்பு தம்பி அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னடா இது அப்படின்னு இவன் எழுந்தும் போது டக்குன்னு தடுமாறிடுறான். உடனே எங்கிருந்தோ மேட்மா ஓடி வந்து, உனக்கு ஒன்றும் இல்லையே, தலை ஏதாவது சுற்றுதா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ உடனே அதெல்லாம் ஒன்றும் சுத்தலடா அப்படின்னு சொல்லிட்டு மேட்மாவையும் மேட்மா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கும்போது டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. அது என்னென்னா, ஹீரோ இவங்க எல்லாரு கூடவும் சேர்ந்து ஏற்கனவே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட் ஓரத்தில் ஒரு பொண்ணு வாமிட் எடுத்துகிட்டு இருந்திருக்கா. உடனே மேட்மா கிட்ட போய், நீங்கள் ஓகேவா, தண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு அப்படியே மேட்மா மேலே வாமிட் எடுத்துடுறா. இவங்க உடனே என்னம்மா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்க, மன்னிச்சிருங்க இந்தாங்க உங்கள் ட்ரெஸ்ஸு வேணால் புதுசாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 காசு கொடுத்துட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் இவங்களும், இந்த பொண்ணு என்னடா 200 ட்ரெஸ்க்கு 500 கொடுக்குறா, சரி வேறு ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அந்த விஷயம் இப்போ ஹீரோவுக்கு ஞாபகம் வர உடனே மேட்மாவை பிடிச்சி வச்சுட்டு கேட்குறான், மேட்மா
நம்ம இந்த ஹோட்டலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கோமாடா அப்படின்னு கேட்க, அவனும் ரொம்ப யோசிச்சுட்டு வந்திருக்கோன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வரும்போது இங்கே ஒரு பொண்ணு வாமிட் எடுத்துட்டு இருந்தாளே, அவ கூட உன் மேலே வாமிட் எடுத்துட்டு 500 கொடுத்துட்டாளே, அவளை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம்ல அப்படி ஒன்று நடந்துச்சுல்ல, இப்போதான் ஞாபகம் வருது அப்படின்னு மேட்மா சொல்ல, ஓ அப்படின்னா அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானான பார்த்துருக்கேன். ஆனால் நானா அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே பேசலையே, அப்படி இருக்கும்போது அவ ஏன் ஹன்ஃபை கிட்ட அப்படி சொல்லணும்? ஐயோ மண்டை குழம்புது, எதுவாக இருந்தாலும் நான் எந்த தப்பும் பண்ணலை, இதை நான் ஹன்ஃபை கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே இழுத்துட்டு ஹன்ஃபையோட வீட்டுக்கு போய் ஹன்ஃபையை கூப்பிடுறான். ஹீரோயினும் கீழே வந்து, ஏன்டா இப்படி நடுராத்திரி தொல்லை பண்ணுற அப்படின்னு கேட்க, இங்கே பாரு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டதா நீ நினச்சிட்டு இருக்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது, இவங்க கிட்ட விசாரிச்சு பாரு, நான் எந்த தப்பும் பண்ணலை. போன வருஷம் நீங்கள் இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம், அப்போ நான் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தா, நாங்கள் ஹெல்ப் பண்ண போனோம், அப்போ அவள் மேன்மா மேலே வாமிட் எடுத்துட்டு அவள் ட்ரெஸ்ஸுக்கு 500 கொடுத்துட்டு ஓடிட்டா, மற்றபடி நாங்கள் அவகிட்ட எதுவும் பேசலை, நானும் எதுவும் பேசலை, ஓகேவா அப்படின்னு சொல்ல, இவளும் மேட்மா கிட்ட அப்படியான்னு கேட்க, மேட்மாவும் ஆமான்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின், அப்படின்னா நீ எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் அவள் ஏன்டா உன்கிட்ட இருந்து என்னை தள்ளி இருக்க சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகும் போது ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோயினை உள்ளே கூப்பிடுறாரு. ஸோ அவங்க உள்ளே போக நம்ம ஹீரோவும் அந்த மேட்மாவும் மட்டும் வெளியே வராங்க. இதுவே இன்னொரு பக்கம் லீ இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். எனக்கு எதுக்குடா கிஃப்ட்டு அப்படின்னு அவங்க கேட்க, இல்லை எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராயிங்லாம் சொல்லி கொடுக்குறீங்கல்ல அதுக்கு தான், ஆனால் எனக்கு இந்த கிஃப்ட்டு வேண்டாம், ஏன்னா இது உங்கள் அப்பாவோட காசில் தானே வாங்கியிருக்க, நீ ஏன் எப்போ பணம் சம்பாரிச்சு எனக்கு கிஃப்ட் கொடுக்குறியோ அப்போ நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே போக, அப்படின்னா நான் காலேஜ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு gift வாங்கி கொடுப்பேன் என் காசில், அதை நீங்கள் வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க சிரிச்சுட்டே அங்கே இருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். வந்து அவன் சிசிடிவியில் இருக்க வீடியோ எல்லாத்தையுமே செக் பண்ணுறான். அன்றைக்கி நானானுக்கு அடிப்படுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்குறான். அப்போ நானான் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கா, டைமையே பார்த்துட்டு இருக்கா, ஒரு மாதிரி ஒரு பதட்ட நிலையிலே இருக்கா. ஸோ ஹீரோ இதை பார்த்துட்டு இந்த நானானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறான். அப்போ ஹீரோயின் கிட்ட அவன் கேட்குறான், ஆமாம் அன்னைக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின், ஆக்சுவலி எனக்கு என்னன்னு தெரியல, நானான ரொம்ப நேரமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டேன், அவள் வரமாட்டேன், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நான் தனியாகவே போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு 7:30 போல் ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். பட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது 6:30 மணி தான் ஆகும், இவன் ஏன் 7:30க்கு வரேன்னு சொல்லிட்டு 6:30க்கே ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தா, அதோட நான் கவனிக்கும் போது அவள் வாமிட்டே எடுக்கலை, அவளோட ஷூ ரொம்ப க்ளீனாக இருந்தது, வேணும்னே அவள் மேட்மா மேலே வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு எங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்ட மாதிரி இருக்குது, இவளுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு என்ன செய்கிறான், வேகமாக ஷென்யூ கிட்ட போய், அன்னைக்கு நானானுக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அவள் ஏதாவது சொல்கிறதுக்கு இங்கே வந்தாளா அப்படின்னு கேட்க, அவன் சொல்கிறான், இல்லை ஆக்சுவலி அவள் என்னை மீட் பண்ண வரல, ஆனால் அன்றைக்கி காலையிலேயே அவள் எனக்கு நீ வந்து ஒரு புது கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிற, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ளவர் அனுப்பியிருந்தா. ஆனால் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால் அன்னைக்கு தான் அந்த கம்பெனியில் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது, மதியம் தான் தெரியும். ஆனால் அவள் எனக்கு காலையிலேயே கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லி ஃப்ளவர் அனுப்பிட்டா, அதை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே ஹீரோ, உண்மையாகவே இந்த நானான் யார், இவளுக்கு உண்மையாகவே ஃப்யூச்சரில் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கா என்ன? அதோட இந்த ஷென்யூ சொன்னால் நானான் கிட்டே என்னோட ஐடி கார்டு இருந்ததுன்னு, ஆனால் அன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது என்னோட ஐடி அவள் வீட்லேயே இல்லை, ஒருவேளை அந்த லாக்கரில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த லாக்கரை திறந்து பார்க்குறான். அதில் தான் நம்ம ஹீரோவோட ஐடி கார்டு இருக்குது. ஆனால் ஹீரோவுக்கு என்ன டவுட்டுன்னா அவனோட ஐடி கார்டு அவன்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து இவளுக்கு இந்த ஐடி கிடச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு யோசனை. ஆனால் அப்போ தான் பக்கத்துலேயே பார்க்குறான், ஒரு கேசட் இருக்குது, அதில் 2019 போட்டிருக்கு. விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஹீரோ இருக்க வருஷம் 2009 தான். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கேசட் இவளுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகி நேராக நானான் கிட்ட தான் வரான். வந்து வேகமாக அந்த ஐடி கார்டையும் டேப்பையும் காமிச்சு, இது ரெண்டும் உன்கிட்ட எப்படி கிடச்சிது, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவள் வாயை திறக்க மாட்றா. இங்கே பாரு நானான், எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நீ டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்க, நானும் அப்படி தான் வந்திருக்கேன். ஸோ என்ன நடந்ததுன்னு நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஓப்பனாக பேசிக்கலாமே அப்படின்னு கேட்கும் போது அவள் சொல்கிறா, இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு. என்னது நானா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் இங்கே டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு காரணமே நான் ஹன்ஃபையை காப்பாற்றணுன்றது தான், நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை முதல்ல அவள் இறந்து போனதுக்கே நீ தான் காரணம் அப்படின்னு இவ சொல்கிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அது என்னன்னா
இவங்க 2 பேருமே அதாவது நம்ம ஹீரோயினும் நானானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது, அப்ப நம்ம ஹீரோ மேட்மா குரூப்போட வரான். அப்ப அந்த மேட்மா நம்ம ஹீரோவ, "அந்த டேபிள் எனக்கு வேணும். அதனால அந்த டேபிள்ல இருக்க பொண்ணுங்கள சொல்லு" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பயந்துட்டே வந்து நானானையும், ஹன்ஃபையும் சொல்றான். உடனே ஹன்ஃபை டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பி வரா. அப்படி வரும்போது தான் அவளுக்கு ஆக்சிடென்ட்டே ஆகியிருக்கு. ஸோ அந்த விஷயத்த இப்ப இவ சொல்லி, அன்னைக்கு மட்டும் அந்த டேபிள்ல இருந்து எங்களை நீ போக சொல்லலைன்னா அவளுக்கு ஆக்சிடென்ட்டே ஆகியிருக்காது. என் ஃப்ரெண்டையும் நான் இழந்திருக்க மாட்டேன். என்னது? அப்படின்னா எனக்கு அடிக்கடி இந்த கனவு வர்றது இது ஏற்கனவே நடந்த விஷயமா? ஆனா எனக்கு ஏன் எதுவும் ஞாபகமே இல்லை அப்படின்னு இவன் கேட்குறான். அப்ப அவ சொல்றா, ஏன்னா நான் பாஸ்ட்டை மாத்திட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்றா. விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் இறந்து போகக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும்னு தான் இந்த நானும் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ வந்த மாதிரியே. ஸோ அவள் என்ன செஞ்சுருக்கானா, நம்ம ஹீரோ உள்ளே வந்து நம்ம ஹீரோயினை அந்த டேபிள்ல இருந்து சொன்னா தானே நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வருவாங்க, அவங்க இறந்து போவாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு தான் இவங்க முன்னாடியே நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு வராத மாதிரி தடுத்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமாவும் நம்ம ஹீரோயினை அதே ஹோட்டலில் இருக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணும் போது தான் இவளுக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி கையெல்லாம் எரிஞ்சு போயிருக்கும். ஸோ இப்போ அந்த விஷயத்த சொல்லி நான் ஹன்ஃபையை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பாரு, அவளுக்கு பதிலாக இப்போ நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன். என்ன செஞ்சாலும் விதியை மாற்ற முடியாது போல இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, யார் சொன்னா விதியை மாற்ற முடியாதுன்னு? நீ இப்போ உயிரோட தானே இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை, நீ அவ்வளோ சுலபமாக ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஆக்சுவலி போன லைஃப்பில் என்ன ஆனிச்சுன்னா, ஹன்ஃபைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அதில் அவள் ரொம்ப நாளாக கோமாவில் இருந்தா. அப்போ தான் நானும் ஹன்ஃபையும் ஷென்யூவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்ற விஷயம் அவனோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிய வந்து எங்களை ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஹன்ஃபை ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்கும் போது அவனோட ஃபேன்ஸ் வந்து அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க விடாமல் கடைசியில் ஹன்ஃபை இறந்தே போயிட்டா. அது நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்போ டைம் ட்ராவல் பண்ணி வந்தேன். ஆனால் இங்கே பாரு, இப்போ அவளோட இடத்துல நான் மாட்டிகிட்டு இருக்கேன். ஓ, அப்படின்னா நீ டைம் ட்ராவல் பண்ணி எல்லா விஷயத்தையும் மாற்ற ட்ரை பண்ணியிருக்க. ஆனால் அப்படி ட்ரை பண்ணும் போது அதில் நீயே மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுது. முதல்ல ஹன்ஃபை கோமாவில் இருந்தா அவளை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா கடைசியில் நான் தான் கோமாக்கு போனேன். இப்போது நீ ஹன்ஃபையோட உயிரையே காப்பாற்றணும்னு நினைக்கிற, அதனால உன் உயிருக்கு அப்படின்னு அவள் வர, இல்லை இல்லை, கண்டிப்பாக என் உயிருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். போன லைஃப்பில் ஹன்ஃபை இறந்து போனது செப்டம்பர் 22 இன்னைக்கு செப்டம்பர் 10. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே மறுபடியும் ஷென்னியோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான்ற விஷயம் அவனோட ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சு என்னையையும் ஹன்ஃபையையும் அந்த ஃபேன்ஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நான் ஹன்ஃபையை பாதுகாப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்போ இவ சொல்கிறா, ஒன்று பண்ணலாம், இந்த விஷயத்த நம்ம ஹன்ஃபை கிட்டேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை வேணாம், ஹன்ஃபை கிட்ட சொல்ல வேணாம், சொன்னால் அவள் தேவையில்லாமல் கவலைப்படுவா. முதல்ல அதை அவள் நம்புவாளானே தெரியல. ஆனால் என்ன ஆனாலும் சரி, நான் ஹன்ஃபையை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல இந்த ஃபோட்டோவை பாரு. இது நானும் ஹன்ஃபையும் ஷென்யூ கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ தான் நெட்டில் யாரோ லீக் பண்ணிட்டாங்க. இதனால தான் எனக்கும் ஹன்ஃபைக்கும் பிரச்சனை வந்தது. இந்த ஃபோட்டோவை மட்டும் எப்படியாவது லீக் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, அப்போ ஹீரோ கேட்குறான், இந்த ஃபோட்டோவோட காப்பி மொத்தம் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு. என்கிட்ட ஒன்று, ஹன்ஃபை கிட்ட ஒன்று, ஷென்யூ கிட்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவன் உடனே உன்கிட்ட இருக்க ஃபோட்டோவை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் மற்ற 2 ஃபோட்டோவும் சேஃபாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஷென்யூ கிட்ட போகிறான். ஆனால் ஷென்யூ கிட்ட இருக்க ஃபோட்டோ அங்கே இல்லை. எங்கடா போச்சு இந்த ஃபோட்டோ அப்படின்னு ஹீரோ கேட்க, அது ஹன்ஃபை பார்க்க ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு வந்தேன்ல, அப்போ தான் இந்த ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்டா இவ்வளோ அலட்சியமாக இருக்க? உன்னோட ஃபேன்ஸ் யார் கையிலையாவது அந்த ஃபோட்டோ கிடச்சிதுன்னா ஹன்ஃபைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சியா அப்படின்னு கேட்க, டே அது காணாமல் போய் ரொம்ப நாள் ஆகுதுடா, இதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இவன் சொல்கிறான். இல்லைடா, உன்னால தான் ஹன்ஃபைக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறான். தென் நெக்ஸ்ட் டே அவன் ஹீரோயின் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே அந்த ஃபோட்டோ எங்கேயாவது கிடக்கா அப்படின்னு சொல்லி தர ஃபுல்லாக தேடிட்டே வர, ஹீரோயின் கேட்குறா, என்னடா ஆச்சு, மாடு மாதிரி தரையவே பார்த்துட்டு வர அப்படின்னு கேட்க, இல்லை என் காசை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபுல்லாக தேடுறான். ஹீரோயினும் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன்டா வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்க, ஹன்ஃபை ஒரு விஷயம் சொல்லு, நீ நான் ஷென்யூ 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குமே, அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறான். அது சேஃபாக என்னோட வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு அவள் சொல்ல, அப்படியுமே ஹீரோ நம்பாமல் அவளோட வீட்டுக்கு அப்பயுமே ஹீரோ அவளோட வீட்டில் போய் அந்த ஃபோட்டோ சேஃபாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வரான். அந்த ஃபோட்டோ சேஃபாக தான் இருக்குது. இப்போ கடைசியாக இந்த ஷென்யூ கிட்ட இருக்க ஃபோட்டோவை மட்டும்தான் காணோம். அது எங்கே போச்சுன்னே தெரியல. ஹீரோ தேடுறான். கடைசியில் பார்த்தா அந்த ஃபோட்டோ வந்து ஷுமே கிட்ட தான் இருக்குது.
ஏன்னா அன்னைக்கு அந்த ஷென்யூ ஃபோட்டோவை ஸ்கூல் வாசல்லே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். இவ தான் அதை சேஃபாக எடுத்து வச்சிருப்பா. அண்ட் அந்த ஃபோட்டோவை ஒரு கவர்க்குள்ளே போட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கலான்னு போறா. நம்ம ஹீரோயினும் இந்த கவரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, அது ஒரு ஸ்பெஷலான பொருள் இருக்குது, நீ இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறா. சரின்னு நம்ம ஹீரோவும் அதை பேக்கெட்டில் வச்சுட்டு எக்ஸாம் எழுத போனால் அங்கே இருக்க சார் உடனே, இது என்ன நீ பிட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை வாங்கி வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஐயோ அது நல்லா மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷுமே கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, கவலைப்படாத, நம்ம லேட்டாக போய் சாரோட டிராவ்ல இருந்து அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. பட் அதுக்கு முன்னாடியே அந்த டிராவ்ல இருந்து வேற யாரோ அந்த ஃபோட்டோவை வெளியே எடுத்துடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல ஸ்கூலுக்கு வரான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் டேபிள் மேலே ரெட் கலர் இங்க் ஊற்றி இருக்கு. ஹீரோயினை திட்டி வேற எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னு விசாரிச்சா கடைசியில் அந்த ஃபோட்டோ லீக் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த ஷென்னியோட ஃபேன்ஸ் யாரோ இப்படி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. அதனால ஹீரோ வேகமாக அந்த டெஸ்க்கை தூக்கிட்டு போய் வெளியே போட்டுட்டு வேற டெஸ்க் எடுத்துட்டு வந்து உள்ளே வைக்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து கேன்டீனில் சாப்பிட போனால் எல்லாருமே குசு குசுன்னு இவளை பார்த்து பேசுகிறாங்க. பட் ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேணும்னே தலையில் 2 சிண்டை கட்டிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் சிண்டு கட்டியிருக்கேன்ல, அதான் எல்லாரும் என்னை பார்த்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி பார்த்துக்கிறான். தென் 2 பேரும் சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஓனர் அங்கே லேப்டாப்பில் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோ வந்து அந்த லேப்டாப்பை மூடிடுறான். அந்த ஓனர் உடனே, என்ன தம்பி பண்ணுற அப்படின்னு கேட்க, அண்ணா அண்ணா இந்த லேப்டாப் நல்லா இருக்கு, எவ்வளோண்ணா? தம்பி இதை விற்கிறதா இல்லை பரவாயில்லண்ணா, நல்லா இருக்குண்ணா, நான் வாங்கிக்கிறேண்ணா அப்படின்னு சொல்ல, லூசாடா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஷென்னியோட ஃபேன்ஸ் எல்லாரும் நானான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது வந்து, நீங்கள் தான் அவரோட ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு பாவம் அவளை சேர்ல இருந்தெல்லாம் தள்ளி விட்டு ரொம்பவே தொல்லை கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினுக்கு அந்த விஷயமே தெரியாமல் எந்த பாதிப்பும் வராமல் பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் எக்ஸாம் மதியம் எழுதி முடிச்சுட்டு 2 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. ஹீரோ அப்போது அவளுக்காக ஸ்டார்டிங்கில் ஒரு ஹேர் பின் வாங்கி வச்சுருப்பான். அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் அதை தலையில் குத்திக்கிட்டு, இது நல்லா இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு வரும்போது அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நானான்னு ரொம்ப சீரியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக இவ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறா. பட் ஹீரோ தடுக்கிறான். வேணாம், நீ போகாத, போனால் உனக்கும் பிரச்சனை வரும், போகாத அப்படின்னு சொல்ல, தள்ளி போன் என்ன பேசிகிட்டு இருக்க, என் ஃப்ரெண்டு அங்கே பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நானனோட அம்மா ஹீரோயின் கணத்தில் பலார்னு ஒன்று வச்சுட்டு, உன்னால தாண்டி என் பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அங்கேயே ஓனா அழ ஆரம்பிச்சிட்றா. இன்னொரு பக்கம் ஷென்யூவுக்கு அவன் கான்சர்ட்டில் இருக்கும் போது நானான் சீரியஸாக இருக்க விஷயம் தெரிய வருது. அவனால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே அவன், இப்போ நான் பாட போகிற பாட்டு என்னோட ஃப்ரெண்டு நானானுக்காக, என்னை மன்னிச்சிட்டு நானான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறான். அதை பாடி முடிச்சுட்டு அப்படியே அழுதுட்டு வேகமாக அங்கேருந்து ஓடி வரான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபோன் வருது. இவனும் அட்டென்ட் பண்ணி, ஹன்ஃபை எங்கே இருக்க அப்படின்னு கேட்க அவள் அழுதுட்டு இருக்கா. ஹன்ஃபை மனசை விட்டுறாத, இங்கே பாரு, என்னால் மறுபடியும் உன்னை இழந்துட முடியாது ஹன்ஃபை, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அவள் சொல்கிறா, நானனோட அம்மா என்னை அடிச்சிட்டாங்க. உடனே எனக்கு ஏன்டா வாழ்கிறோன்னு தோணுச்சு. ஆனால் அப்போது உன் ஞாபகம் வந்த உடனே எனக்கு வாழ்கிறதுக்கான தைரியமும் வந்தது அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, உடனே ஹீரோ, அப்பா சரி ஹன்ஃபை நீ எங்கே இருக்குன்னு சொல்லி, எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி வரேன், எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கத்தும் போது பார்க்குறான். ஒரு ரோட்டுக்கும் ஆப்போசிட் சைடில் தான் அவன் நின்றுட்டு இருக்கா. உடனே இவன் ஹன்ஃபை அப்படின்னு சொல்ல, இவளும் வந்து ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி நிம்மதியோட சிரிக்கிறா. ஹீரோக்குள்ளேயும் அப்படி ஒரு நிம்மதி. அப்பா ஒரு வழியா ஹன்ஃபைக்கு எதுவும் ஆகலை, ஹன்ஃபை நான் உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்ஃபை கிட்ட வரும்போது ஒரு ஃபேன் வந்து டம்மால்னு மோதிருது அவனை. அவ்வளோதான், ஹீரோயின் வேகமாக ஓடி போய், என்னாச்சு பூஜிகா, உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்க, அவன் அப்படியே படுத்துட்டு, நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறான். இவ கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா. ஆப்ரேஷனும் நடக்குது. அண்ட் அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட லீவ் வந்து ஒரு லெட்டரை கொடுத்து, இது ஊஜிகாவோட ரூமில் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். இவளும் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் படிக்கிறா. அதில் நம்ம ஹீரோ எழுதியிருக்கான், ஹன்ஃபை ஒரு வேளை நீ இந்த லெட்டரை படிக்கிற அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நீ அப்போ உயிரோடு இருக்கன்னு அர்த்தம். நான் உன்கிட்ட ஒரு உண்மையை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை சொன்னால் நீ நம்புவியான்னு தெரியல, ஆனால் நான் இப்போ சொல்லி தான் ஆகணும். நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை இதே ஸ்கூல் லைஃப்பில் இழந்துட்டேன்.
ஆனால் மறுபடியும் அந்த தப்பை நடக்க விடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். என்ன ஆனாலும் சரி உன்னை நான் காப்பாற்றுவேன். உன்னை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஒரு வேளை முடிவில் உண்மையாகவே நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் இப்போ ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தென் சீனை கட் பண்ணால் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ டாக்டராக வேலை பார்த்தாரோ அதே ஹாஸ்பிட்டலில் இப்போ நம்ம ஹீரோயின் டாக்டராக வேலை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போது கோமாவில் இருக்கார். அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து, ஏ ஊஜிகா, எவ்வளோ நாளைக்கு தாண்டா இப்படியே கோமாலேயே இருப்ப, சீக்கிரமாக எந்திரிச்சிரு சரியா, ஏன்னா உன் அக்கா வேற என்னை வேறு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் ரீயூனியனுக்கு போயிருப்பாங்க. அங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நம்ம ஹீரோவோட கிளாஸ் டீச்சரும் அந்த சைனீஸ் டீச்சருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவோட அக்காவுக்கும் லீக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த ஷுமேவுக்கும் மேத்மாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லாருமே பேராக இருக்காங்க. பட் நம்ம ஹீரோனுக்கு மட்டும்தான் பேர் இல்லை. இதை பார்த்த ஹீரோவோட அக்கா தான், இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே இருக்க போகிற, ப்ளீஸ் நீ வேறு யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த ஹீரோயின் இப்போ ஃபீல் பண்ணி சொல்லிவிட்டு அப்படியே ஹீரோவுக்கு கிஸ் பண்ணிவிட்டு, சீக்கிரமாக எந்திரிச்சிரு சரியா, ஏன்னா அப்போ தான் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இன்னும் 100 வருஷத்துக்கு ஒன்றா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பாவை பார்க்குறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. அப்பா அவங்க அப்பா, வாமா வாமா உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இவ ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. அப்போ கரெக்டாக கரண்ட்டு போயிடுது. இவ உடனே என்ன கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்கும் போது அங்கே ஒரு ரேடியோ ஓட ஆரம்பிக்குது. அதில் ஷென்யூவோட சாங் தான் ஓடுது. அப்போது அந்த ரேடியோவில் இருக்க ஆர்ஜே கேட்குறாங்க, இந்த சாங் ரிலீஸ் ஆகி இன்னையோட 10 வருஷம் ஆகுது. உங்கள் யாருக்காவது டைம் ட்ராவல் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி போகணுன்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் போகணும் அப்படின்னு அவ சொல்லும் போது டக்குன்னு அந்த சைடு ஹீரோ நடந்து போகிறாரு. அதை பார்த்துட்டு இவன் மறுபடியும் பின்னாடியே ஓடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எப்படி டைம் ட்ராவல் பண்ணி ஸ்கூல் லைஃப்க்கு வந்தாரோ அதே மாதிரியே இவளும் போகிறா. ஒரு டோரை திறக்கிறா, இவளும் டைம் ட்ராவல் பண்ணி ஸ்கூல் லைஃப்க்கு போகிறா. அடுத்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. பட் மறுபடியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டராக வேலை பார்த்தாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் அகெயின் இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்து டாக்டராக வேலை பார்க்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னு கெஸ் பண்ண முடியுதா? நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி போய் நம்ம ஹீரோவை சாக விடாமல் தடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து அவங்களோட ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டிக்கு போகிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ சுமே வந்து ஹீரோ கிட்டே கேட்குறா, ஆமாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் ஹன்ஃபை பின்னாடி சுற்றி சுற்றி வர போகிற, எப்போ தான் உன் லவ்வை சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, அதை சொல்கிறதுக்கு எங்கே எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆக்சுவலி இது வரைக்கும் அவன் நிறைய டைம் நம்ம ஹீரோயின் கிட்ட லவ்வை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயினும் அதுக்காக வெயிட் பண்ணியிருப்பா. பட் அந்த லவ்வை சொல்கிறதுக்கு இவனுக்கு தைரியமே வந்திருக்காது. அண்ட் இப்போ கூட அதை சொல்லி தான் அங்கே இருக்கவங்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. தென் அந்த ரீயூனியன் பார்ட்டி முடியும் போதே நம்ம ஹீரோயின் ரொம்ப போதை ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோ தான் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, டே எப்போ தாண்டா என்கிட்ட நீ லவ்வை சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, எனக்கு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு ஆசையா, ஆனால் எனக்கு சொல்ல தைரியமே வரலையே அப்படின்னு ஹீரோ சொல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரோட்டில் நீ இதே மாதிரி என்னை தூக்கிட்டு ஓடி போன, அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுல்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா இல்லை பிடிச்சிருக்கா? அப்போ ஹீரோ, ஐயோ எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், இதை இந்த 10 வருஷமாக உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னா சரி, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து இதே மாதிரியே நீ என்னை தூக்கிக்கிட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு போயிட்டுருக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சுட்டே, அடுத்த 10 வருஷத்துக்கா, இனிமேல் வாழ்க்கை முழுக்க உன்னை இப்படி தூக்கிட்டு போக சொன்னால் கூட நான் சந்தோஷமாக போவேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக இதோட இந்த ட்ராமாவே முடியுது. ஃபைனலாக ஒரு ஹாப்பியான எண்டிங்கில். இது வரைக்கும் நான் நிறைய நல்ல ட்ராமாவை பார்த்துருக்கேன். அதில் இதையும் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு ட்ராமான்னு சொல்லி ஆட் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ட்ராமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைனா இது சுத்தமாக வியூஸே போகல. என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வேறு ஏதாவது ஒரு ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.